சிம்பிளாக காலிஃப்ளவர் 65 பார்க்கலாம். இது நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 1/2 ஹவர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி போல் கழுவிடுங்க. இப்போ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரை கழுவி எடுக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், இப்போ 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 கொத்து போல் கருவேப்பிலை. இதை நல்லா கை வச்சு கலந்துட்டு தண்ணி தொளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரே தான் தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் எண்ணெய் ரொம்ப குடிக்கும். தண்ணி தொளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்தா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மாவு பத்தாட்டி கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்ததுமே நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். இதே மாதிரி ஒன்று உதுத்து போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கூட மிதமான தீயிலலாம் வைக்கக்கூடாது. நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுமே இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக தான் இருக்கும், சாஃப்டே ஆகாது. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சிம்பிள் காலிஃப்ளவர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.